அண்ணா வழியில் நான் என்ன செயல்பட போறேன், அதாவது மக்களோட பேசு மக்களோட இரு, அதான் வந்து அண்ணா சொன்ன விஷயம். யார் யார் எதை பேசுறதுன்னு இல்லாமல் போயிட்டு ஏங்க அண்ணா யாரு இவர் யாருங்க? அதான் சார், அதை மென்ஷன் பண்ணும்போது ஆனாக்கு அடுத்தடுத்து தெரியாத விஜயெல்லாம் வந்து அண்ணா பேரை சொல்லிட்டு நான் அண்ணா மாதிரி அண்ணாவை பற்றி இப்போ உள்ளவங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக ஒரு சின்ன பையங்களுக்கு தெரியாதுன்றதுனால அண்ணாவை பற்றி பேசியிருக்காங்க. அண்ணாவை பற்றி இவருக்கு என்ன தெரியும்? அண்ணா யாருன்னு தெரியுமா? அண்ணாவோட அரசியல் என்னன்னு தெரியுமா? அண்ணாவோட அறிஞர் அண்ணாவோட அறிவு என்னன்னு தெரியுமா? அவரோட தத்துவங்கள் என்னன்னு தெரியுமா? சும்மா இவர் என்ன போன 4 படத்தில் திரிஷாவோட ஆடினா அண்ணா வாயிலான வாட்டர் மெலான் ஸ்டாருக்கும் சூர்யாவுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? அதை விட 100 மடங்கு வித்தியாசம் விஜய்க்கும் அண்ணா அறிஞர் அண்ணாவுக்கு. அரசியல் வாட்டர் மெலான் ஸ்டார் தான் யாரு? விஜய். திமுக எதிர்ப்பு ஓட்டு அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கு இல்லையா, அதாவது திமுக தான் டார்கெட் அப்படி தெரியுது. இப்படி பேசும்போது இப்ப இதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்த விஷயம் என்ன நினைப்பாங்க, இதுல அறிஞர் நம்ம தெரியாதவங்க இருக்காங்களா இப்படின்னு விஜய் கொஞ்சமாவும் தோணாது? இல்ல, தோனி இருந்தா என் கட்சியே ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. அழகா நடிச்சுட்டு பேசாமல் போயிருந்துப்பா, வீட்டில் போய் படுத்துருப்பாங்க. விஜயெல்லாம் பாவம் தான். ஒரு பக்கம் பார்த்தா பாவமாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தா இதெல்லாம். தமிழ்நாடு டைம்ஸ் வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். அதாவது விஜய் அரசியல் பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி வருது. இப்போ என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, அண்ணா வழியில் நான் என்ன செயல்பட போறேன், அதாவது மக்களோட பேசு மக்களோட இரு, அதான் வந்து அண்ணா சொன்ன விஷயம், அதை நான் என்ன ஃபாலோ பண்ண போறேன் இப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு அவருக்கே புரியாது. அப்படிங்கும்போது அடுத்தவனுக்கு எப்படி புரியுன்ற மாதிரி என்னத்தையோ ஒன்று பண்ணிடு. ஏதோ ஒரு ஆரம்பிச்சிட்டாப்புல கட்சி என்னத்தையா பேசணுன்றக்கா எவனா துண்டு சீட்டில் எழுதி கொடுத்துருப்பாங்க, இல்லை ஏதாவது கீழே கிடக்கிற புஸ்தகத்தை எடுத்து படிச்சுட்டு. இந்த சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஒரு நல்ல செய்தியாக இருக்கும், சுண்டல் வாங்குவோம், அதில் மடித்து கொடுத்துருவாங்க. சாப்பிட்டு பார்த்தா அதில் ஒரு முக்கியமான செய்தியாக பரவாயில்ல, இது நமக்கு தெரியாது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். பலருக்கு அந்த அனுபவம். இல்லைன்னா வடம் மடித்து கொடுப்பாங்க, பேசிட்டே பார்த்தா அதில் நல்ல ஒரு நியூஸு, பழைய ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பேப்பராக இருக்கும், அதை படிச்சுட்டு இது பண்ணேன். அந்த மாதிரி ஏதாவது எவனா வடை படிக்கிற பேப்பரில் பார்த்துட்டு ஏதாவது சொல்லியிருப்பாங்க அண்ணாவை பற்றி, நல்லா இருக்கே அந்த பேப்பர் வாங்கி படித்து பார்த்துருப்பாப்புல, சரி இந்த கொள்கையை நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் விஜயோட அரசியல். விஜய் வந்து அரசியலும் தெரியாது, இதுவும் தெரியாது, சும்மா ஏதோ பண்ணிகிட்டு இருக்காப்புல. எதையாவது ஒன்று அந்தந்த நேரத்துக்கு வந்து எதையாவது ஒன்று பேசணுன்றக்கா யாராவது எழுதி கொடுப்பாங்க, இல்லை ஏதாவது புஸ்தகமோ சுண்டல் முடிச்ச பேப்பரோ இதை எடுத்து கொடுத்தாங்கன்னா அதை வச்சு பேசிட்டு. இந்த தமிழ்நாட்டில் 1967 நடந்த எலெக்ஷன் மாதிரி திருப்பி வரும், அது மாதிரி நடக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. இப்போ 1967 அந்த தேர்தலில் அண்ணா அவர்கள் எவ்வளோ வியூகம் வைத்தாங்க, அது எப்படியாப்பட்ட தேர்தல் இப்படிங்கிற மாதிரி விஷயம் பார்க்க முடியுது. அப்போ அந்த அளவுக்கு அறிவு தான் ஏங்க கட்சி ஆரம்பிக்கிறாரு முதல்ல. ஏங்க அண்ணா போய் அமெரிக்காவில் போய் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் போய் பேசி இங்கிலீஷ்காரனே மிரண்டு போய் என்னையா பேசுகிறாரு, என்ன சப்ஜெக்டியாக பேசுகிறாருன்ற மாதிரியான ஒரு உலகத்தையே மிரட்டின ஒருத்தர் அண்ணா. சாதாரண ஒரு நகராட்சியில் கிளர்க்காக வேலைக்கு சேர்ந்து அங்கேருந்து லீவு நாளில் சனி ஞாயிறு இங்கேருந்து ஈரோடுக்கு வண்டி ஏறி போய் பெரியார்கிட்ட பாடம் கற்றுக்கிட்டு பெரியாரே தன் சிஷியனை அளவு வந்து மாபெரும் அறிஞர் அண்ணா. சரியா? அவரும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. உலக அரசியல்லேருந்து உள்ளூர் அரசியல் வரைக்கும் அவர் அத்துப்படி ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பார். ஆனாக்கு அடுத்தடுத்து தெரியாத விஜயெல்லாம் வந்து அண்ணா பேரை சொல்லிட்டு நான் அண்ணா மாதிரி அண்ணாவை பற்றி இப்போ உள்ளவங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக ஒரு சின்ன பையங்களுக்கு தெரியாதுன்றதுனால அண்ணாவை பற்றி பேசிக்கிறாங்க. அண்ணாவுக்கும் விஜய்க்கும் வந்து என்னென்னா மலைக்கும் மடுவுக்கும் மட்டும் இல்லை, மலைக்கும் குளிக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இது என்ன எதையோ வாய்க்கு வந்தபடி பேசணுன்றக்கா அண்ணாவை பற்றி இவருக்கு என்ன தெரியும்? அண்ணா யாருன்னு தெரியுமா? அண்ணாவோட அறிவியல் அரசியல் என்னன்னு தெரியுமா? அண்ணாவோட அறிஞர் அண்ணாவோட அறிவு என்னன்னு தெரியுமா? அவரோட தத்துவங்கள் என்னன்னு தெரியுமா? சும்மா இவர் என்ன போன 4 படத்தில் திரிஷாவோட ஆடினா அண்ணா வாயிலார். அவர் ஏதோ இப்போ ஆற்ற மாட்டாமல் போட்டிருக்காங்க. நம்ம இந்த நாட்டுக்கு பிடிச்ச கிறக முடிச்ச கேடு இதெல்லாம். யார் யார் எதை பேசுறதுன்னு இல்லாமல் போயிட்டு இருக்கு. அதான் அந்த எலெக்ஷன்ல அண்ணா அவர்கள் அமைச்ச கூட்டணி இந்த வியூகம் இருக்கு இல்லையா, அது மாதிரி அண்ணா யாரு இவர் யாருங்க? அதான் சார், அதை மென்ஷன் பண்ணும்போது விஜய் வந்து நான் தனியா தான் நிக்கிறேன்னு ஒரு சொல்லிட்டு இருக்க, தனித்து தான் போட்டிக்கிடுவேன்னு. அப்ப அந்த தேர்தல் டைம்ல எல்லாம் ஒண்ணு சேருமாங்க இல்லையா, அதாவது கூட்டணி வியூகம் எப்படி இருக்கு இல்லையா, இதை மென்ஷன் பண்ணி சொல்றாரோ இல்ல யாரு கூட கூட்டணி வைப்பாரோ இப்படின்னு ஒரு பேச்சு வருதுன்னு சொல்றாங்க. எளிதா உங்களுக்கு புரியணும் அப்படின்னா வாட்டர் மெலான் ஸ்டார்னு ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான், ஒரு பையன். தெரியுமில்ல உங்களுக்கு? எல்லாருக்கும் தெரியும். அவன் வந்து விஜய் சூர்யாவை பார்த்து சொல்கிறான், என்னையை பார்த்து காப்பி அடித்தான். இதுதான் ஈஸியாக இந்த ஜென்ரேஷனுக்கு புரியணும்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன். வாட்டர் மெலான் ஸ்டாருக்கும் சூர்யாவுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? அதை விட 100 மடங்கு வித்தியாசம் விஜய்க்கும் அண்ணா அறிஞர் அண்ணாவுக்கு இருக்குது. அரசியல் வாட்டர் மெலான் ஸ்டார் தான் யார்? விஜய். அரசியலில் படத்தில் வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம், ஆனால் இப்போ இதில் வந்து வாட்டர் மெலான் ஸ்டார் தான் அரசியலை பொறுத்தளவு. அவ்வளோதான், கற்றுக்குட்டி. என்னத்தையா ஒன்று பேசி பொழுது போகணுன்றக்காக என்னத்தையா ஒன்று பண்ணி என்னத்தையா நம்மளும் எதாவது பேசணுன்றக்காக பேசிகிட்டு இருக்கிறது. அவருக்கு அரசியலும் தெரியாது, அப்புறம் அறவேக்காதுன்னு தெரியாது, கூட இருக்கிறது பூரா அறவேக்காடு. இதை வச்சு என்னத்தை அரசியல் பண்ணிடுறீங்க?
இன்றைக்கி அரசியல், தமிழ்நாட்டு அரசியல், ஜாதி அரசியலில் ஏன் இதை ஒரு பையனை போட்டு வெட்டி கொண்டிருக்காங்க. பாய திறக்க சொல்லுங்க பார்ப்போம், திறக்கல இல்லை எதுவும். ஸோ இதுதான் இவங்களால ஒரு சின்ன பிரச்சனையை கூட, சின்ன விஷயத்தை கூட டீல் பண்ண தெரியாது, பேச தெரியாது, சமாளிக்க தெரியாது. இவங்களாம் அண்ணாவை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப கொடூரமாக இருக்குது. இது எங்கே போய் முடியும்னே தெரில. அப்படி தான் அவரோட அரசியல் போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து வாட்டர் மெலான அரசியல் பண்ணி விஜய், அவ்வளோதான். அப்படி தான் சொல்ல முடியும், வேறு எதுவுமே இல்லை. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை பேசும்போது விஜய் அவர்களுக்கு திமுக எதிர்த்து தான் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது. இப்போ திமுக ஆரம்பிச்சதாக இருக்கட்டும், இல்லை இது வரைக்கும் உள்ளதாக இருக்கட்டும், அண்ணா எவ்வளோ பெரிய ஆள், அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு விஷயத்த மக்கள் மத்தியில் பேசும்போது திமுக எதிர்ப்பு ஓட்டு அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கு இல்லையா, அதாவது திமுக தான் டார்கெட் அப்படி தெரியுது. இப்படி பேசும்போது இப்போ இதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்த விஷயம்லாம் என்ன நினைப்பாங்க, இதில் அதிகம் நம்ம தெரியாதவங்க இருக்காங்களா இப்படின்னு விஜய் கொஞ்சமாக தோணாதா? இல்லை, தோனி இருந்தால் என் கட்சியே ஆரம்பிச்சிருக்க மாட்டாப்புலங்க. அழகாக நடிச்சுட்டு பேசாமல் போயிருந்துப்பா, வீட்டில் போய் படுத்துருப்பாப்புல. கட்சி ஆரம்பிக்கிறார், நமக்கு விஷயம் தெரியும்னு விஜய் நம்புறாரு பாருங்க. அதே விஜய்க்கு பெரிய பாதிப்பு தான். சில பேருக்கு தன்னம்பிக்கை வேணும்னு வாங்கிட்டா. சத்தியமூர்த்தியா ஒரு நல்ல ஒரு பேர் ஒருத்தர், அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தர், நீதான் தம்பி முதலமைச்சர்னு சொல்லி ஆரம்பித்தார் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. 80s எண்டில் உதயமூர்த்தி, MS உதயமூர்த்தின்னு ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து வந்து நீதான் தம்பி முதலமைச்சர், எல்லாம் நம்பிக்கையாக இருங்க, இளைஞர்களில் முதலமைச்சர் ஆகிறேன்னு சொல்லி கன்னியாகுமரியிலேருந்து நடைப்பயணம் போய் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினார் எம்ஜிஆர் காலத்தில். கடைசியில் பார்த்தா அவர் எங்கே போய் சேர்த்தாருன்னு தெரில. ஆள் அட்ரஸே கவுன்சிலராக கூட ஆகலை, அவரும் ஆகலை. அவர் பின்பற்றி வாக்கிங் போனாங்க பாருங்க கன்னியாகுமரியிலேருந்து, எவனுமே வீணாக போயிட்டான் எல்லாம். அந்த கதை தான் விஜய். நான் தான் தம்பி முதலமைச்சர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு பில்டப் கொடுத்து பீலா விட்டு சுற்றிட்டு இருக்காப்புல. விஜயெல்லாம் பாவம் தான். ஒரு பக்கம் பார்த்தா பாவமாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தா இதெல்லாம் தேவையா அப்படின்ட்டு. நமக்கு ஒன்றும் தெரியாது, நமக்கு சினிமா தெரியும், சினிமாவில் நல்ல ஸ்டாரு, மார்க்கெட்டை பிடிச்சி இன்றைக்கி வந்து உட்காந்துருக்கோம்னா அதோட அந்த மரியாதையோடு போகாமல் தெரியாத விஷயத்தெல்லாம் இறங்கி இதெல்லாம் பண்ணுறது விஜய்க்கு வந்து இருக்கிற பேரையும் வந்து நாசப்படுத்திட்டு போகிறதானது. விஜய் வந்து இதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. 2026 26 நாம் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் 26 நவம்பரில் படத்துக்கு பூஜை போட்டுருவாப்புல. அடுத்த படத்துக்கு 2026 எண்டில் பூஜை போட்டு 2027 படம் ரிலீஸ் ஆகும். திருப்பி சினிமாக்குள்ளே போயிடுவாங்க. இதான் 2026 பெரிய பாடத்தை கற்பிக்கும். இப்போ அவர் வந்து 10th பரீட்சை எழுதுறாரு, 35 மார்க் வாங்குற அளவுக்கு கூட அவர் எழுத மாட்டாருன்றது நம்ம சொல்கிறோம். ஏன்னா அவரால் ஒரு வாத்தியாரோ இல்லை யாரோ பார்க்குறோம், குடும்பத்தில் உள்ள பக்கத்து வீட்டுக்காரன்னு தெரியும், இதெல்லாம் பாஸ் ஆகாது, இதெல்லாம் துண்டு பீடி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த காலத்தில். இப்படி 2-3 இதில் ஃபெயில் ஆயிரும் அப்படின்னு பார்க்குறவனுக்கு தெரியும் இது. ஆனால் அவன் வந்து பில்டப்பாக ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பான் டெய்லி. ஆனால் அவன் எப்போ வரைக்கும் அவனுக்கு டைம்னா பேப்பரில் நம்பர் வர வரைக்கும் டைம். நம்பர் வந்தால் தான் யார் சொன்னா நான் ஃபெயில் ஆயிடுவேன்னு, நான் அருமையாக எழுதுவேன் பாரு பரிச்சன்மா. பேப்பரில் வரும்போது 3 சப்ஜெக்டில் ஃபெயிலு அப்படின்னு வரப்போ தான் வீட்டில் இருக்கவங்க அடித்து துவச்சி கல் உடைக்கிற வேலைக்கு அனுப்பி விட்ருவாங்க. அந்த மாதிரி தான் 2026 அப்புறம் அவர் திருப்பி படத்தில் நடிக்கிறதுக்கும் அது போயிட்டு அப்படியே சினிமாவில் எப்படி செட்டில் ஆயிடுவார். புஷி ஆனந்து அந்த ரெசார்ட் கட்டிகிட்டு இருக்காரு இதை சொல்கிறாங்க, அவர் அப்படி செட்டில் ஆயிடுவார். அதை வச்சுன்னா வேறு ஏதாவது சின்ன கட்சியை பார்த்துட்டு அம்பேத்கர் வாழ்க, பெரியார் வாழ்கன்னு சொல்லிட்டு அந்த ஆள் எதாவது ஒன்று திருப்பி குடும்பத்தோடு போய் சேர்ந்துடும். அப்புறம் குடும்ப பாட்டு பாடிட்டு எல்லாம் அவங்க ஜான ஆரோக்கியசாமி அப்படி போய் தன்னோட குடும்பத்தோட இருந்துச்சு. எனக்கெல்லாம் நான் விஜய் ரொம்ப பிடிக்கும், படத்தில் ரொம்ப பிடிக்கும். அவரோட நடனங்கள், வசனங்கள் அதெல்லாம் பிடிக்கும். அவர் ஒரு நடிகராக வரணும், 2027 ஒரு புது படம் பூஜை போடணும், அதை நம்ம பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது நடக்கும். ஒரு நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.